கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை ஆசிர்வதிக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் 2020 தொடங்கி டிசம்பர் 29 நாள் வரையிலும் இயேசு கிறிஸ்தாமே நம் அனைவரையும் கர்த்தர் கண்ணின் கருவழி போல பாதுகாத்து இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதம் தந்து மறுமைக்குரிய எல்லா நன்மைகள் தந்து நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். வேதம் சொல்ல பிரகாரம் நன்மை கிருபையும் என்னை தொடரும், கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீடி இருக்கிற நாட்கள், அவரோடு உறவாடி நாட்கள், இயேசுவோடு பழைய நாட்கள், இயேசுவோடு வாழ்ந்த நாட்கள், இயேசு கிறிஸ்துவோடு நட நாட்கள் எவ்வளவு மிகுந்த ஆசீர்வாதம். இந்த நாளை காணாமல் எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள். நாளை காணாமல் எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கை செய்த நன்மைகள் ஏராளம், நன்மைகள் ஏராளம், குறைவுகள் ஏராளம், இரக்கங்கள் ஏராளம், உருக்கங்கள் ஏராளம். அன்புக்குரியவர்களே, என் அப்பனாக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிற யாவர் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எப்போது கூப்பிட போகிறாய், எப்போது என் மகளின் அடைக்கு போகிறான் ஆண்டு இயேசு காத்து கொண்டு கர்த்தராக இருக்கிறபடினால நீ கூப்பிட்டபடுதல் இயேசு கிறிஸ்து உன் பக்கமாய் கடந்து வந்து, நீ கூப்பிட்ட ஆண்டு இயேசுவின் பக்கமாய் கடந்து வந்து அவர் செய்த காரியம் உன் துக்கத்தை மாற்றி, உன் சஞ்சலத்தை மாற்றி, உன் வேதனையை மாற்றி உனக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தையும் சமாதான கருத்து அளவில்லாமல் கருத்து கொடுத்திருக்கிற. ஆகவே தான் நாளில் 29/12/2025 இந்த ஆண்டு முடிக்க போய் எதற்காக நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு நன்மை செலுத்த நாட்கள் இந்த நாட்கள் ஜபத்தோடு ஆண்டு ஸ்தோத்திரத்தோடு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணினே இருக்கணும். நன்றி சொன்ன நாட்கள் இது, நன்றி சொல்ல நேரம், ஆண்டவர் துதிக்கிற நேரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னது இந்த நேரம். அன்றைய சபைகளில் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, அன்றைய மக்கள் உபவாசம் இருப்பாங்க. உபவாசம் இருக்கிற பொழுது நாம் தெய்வ காத்திருக்க எதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும்? அன்புக்குரியவர்களே, 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 26, 2 நாளாகவும் 20-26 சொல்லுகிறது. 4ஆம் நாளிலே பெரக்காவில் கூடினார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். ஆண்டவர் சமூகத்தில் நீ வருகிற பொழுது, இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிற பொழுது அநேக ஆசை கொள்ளையடித்திருக்கிறாய். இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு ஸ்தோத்திரம் யோசேப்பு கூட்டத்தாரும் ஒரு சில மக்கள் மாத்திரம் கொள்ளையடித்து, ஆனாலும் கர்த்தர் பிள்ளைகள் உலகம் எங்கெல்லாம் இருங்கெல்லாம் ஆண்டு சமூக மக்கள் எல்லாம் ஜெபித்த பொழுது கேட்டுக்கொண்டு கர்த்தர் செய்த காரியம் ஆசீர்வாதங்களை கொள்ளையடிப்ப கர்த்தர் உனக்கு அனுமதி தந்திருக்கு. அவர் சமூகத்தின் ஆசீர்வாதங்கள் உலகத்தில் அல்ல, ஆண்டு இயேசு நாம ஜெபித்து 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 நீ ஆசீர்வாதம் கொள்ளையடித்திருக்க மகளமான இருக்க. இந்த நாளில் உன் வீடு பெரக்காவாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீ பெரக்கா சொல்லு, வாழ்க்கை பெரக்கா 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 ஆண்டு சமூகத்தில் பெரக்கா சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது இப்போ தான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாம ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே, செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நான் மறக்கக்கூடாது. ஆண்டு முழுவதும் ஆண்டு வயசு எண்ணற்ற நன்மைகள் ஒவ்வொன்றா சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, எதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த ஆண்டு முழு யாரை விழுங்கலாமென்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு சுற்றி வகை தேடி வருகிறபடியினால வேதம் சொல்ல பிரகாரம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். பிசாசு வியாதி, பிசாசு மரணம், பிசாசு நஷ்டம்,
பிசாஸ் துயரம் சாத்தான் பலவிதமான காரியங்களை சத்துரு கொண்டு வந்தாலும் கூட அழகாக அந்த ஆதியாகமத்தில் 14:20 உன் சத்துருக்கள் உன் கையில் கொடுத்த உன்னதமாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அன்றைக்கு மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் அப்பம் திராட்சரசம் கொண்டு வந்து கொடுத்து உபசரித்த பொழுது மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் உண்டாவதாக. இந்த நாளில் நீ ஆபிரகாம் இருக்கலாம், ஈசாக இருக்கலாம், நீ சாலமனாக இருக்கலாம், ஒரு சார்ல்ஸாக இருக்கலாம், இவ்வளோ ஆபிரகாம் இருக்கலாம், அல்லது ஒரு மரியாதை இருக்கலாம், அல்லது ஒரு சாராவாக இருக்கலாம். கர்த்தர் மகளே மகனே, கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது அவனை ஆசீர்வதித்து வானது பூமியும் உன்னதமான வான பூமியின் கையில் ஒப்பு கொடுத்த உன்னம தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அப்புறம் அவனுக்கு எல்லாம் தசமாக கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, நன்றி உள்ள உள்ளத்தோடு நன்றி இருந்த உள்ளத்தோடு இந்த வருஷத்தை முடித்து நம்ம ஒரு புதிய வருஷ ஆராதனை போக போகிறோம். ஆராதனை போகிற பொழுது வருஷம் உன்னை என்ன 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 நன்மை செய்திருக்காரு, சத்துருவன் மேற்கொள்ளாதபடிக்கு, சத்துரு வாழ்க்கையிலே உள்ளே வந்து உன்னை அதம் பண்ணி போடாதபடிக்கு, நஷ்டத்தை உண்டு பண்ணாதபடிக்கு கர்த்தர் சத்துருவை அழித்து விலக்கி போட்டு சாத்தானை துரத்தி சாத்தான் மூணு கையில் ஒப்பு கொடுத்துரு ஆண்டவர் பிசாசை. ஏசு நாமத்தை ஜெயம் எடுக்கிறது ஆண்டவர் பிசாசை நீ ஜெயம் எடுத்திருக்கிறாய். அப்போ இப்படிப்பட்டதான் கர்த்தர் என்ன செய்யணும்? ஒரு 31ஆம் நைட் சர்வீஸ் போவோம். நன்றி உள்ள இதயத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரங்களை சொல்லி கூடுமானால் அழச நன்மைகளை நினைத்து சொல்லி சொல்லி ஒரு காணி கவரில் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் படையுங்க. உன் சத்துருக்கள் உன் கையில் ஒப்பு கொடுக்கணும்னா தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபரணம் எல்லாவற்றும் தசம பாகம் கொடுத்து எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி. நீ ஜெபத்தில் தசமாக கொடுக்கணும். ஆண்டவருக்கு உடைப்பதில் தசமாக கொடுக்கணும். தசமாக காணிக்க மாத்திரம். கர்த்தருக்கு இந்த வருஷத்தில் எவ்வளோ செய்திருக்கிற, எவ்வளோ ஆத்துமாக்கள் ஆண்டை கொண்டு வந்திருக்கிற, இவ்வளோ ஆத்துமாக சுவிசேஷம் சொல்லியிருக்கிற, எவ்வளவு சபை ஊழியருக்கு உதவியாக இருந்திருக்கிற, எவ்வளவு சபைக்காரங்களும் பொறுப்பாக இருந்திருக்கிற, எவ்வளவு குடும்பத்திற்கு உண்மையாக இருந்திருக்கிற, குடும்பத்தில் உன் பிள்ளைகள் உண்மையாக இருந்திருக்கிற யோசிப்பாக நேரம் ஆண்டவராகிய கர்த்தருக்கு அன்றைக்கு ஆபிரகாம் தசமாக கொடுத்தானே, கர்த்தரிடத்தை எதிர்பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு நாம் சத்துக்கு ஒப்பு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். 2வது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் எஜமானுடைய சகோதரன் குமாரதி அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்படியாக நடத்தி வந்த என் தேவனாகிய ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்தரித்தான். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு அந்த எலியாசு சொல்கிறான், தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவருடைய குமாரன் கொல்ல என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனார் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நேர் வழி நடத்தி வந்திருக்காரு. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தவனே தவறான வழி நடத்தவில்லை, துன்பத்தின் வழி நடத்தவில்லை, துயரத்தின் வழி நடத்தவில்லை, கண்ணின் பாதி நடத்தவில்லை. சுவாமி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன் மீது கருத்தாக இருந்திருக்கிறார். கர்த்தர் உண்மையில் என் கண்ணை விட்டு ஆலோசனை சொல்லுவேன். இந்த ஆண்டு முழுவதும் நான் செல்லினபடி என்னபடி தவறான வழியை கர்த்தர் திருத்திட்டார். ஒரு நல்ல நேரி வழியாக கர்த்தர் நடத்தி வந்திருக்காரு. உன் வாழ்க்கையில் வழியில் எந்த நாசமோ கொள்ளையினுடைய பஞ்சம் ஒன்றும் உன்னை குறிக்கிடாதபடிக்கு என் அப்பனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, அன்றையில் எலியேசருக்கு அவன் என்ன ஜெபித்த வண்ணமாக கரெக்டாக அன்றைக்கு ஈசாக்கு பெண் கோள் கரெக்டாக
லாபான் குமார்த்தி ஆகிய ரெபேக்காலை பெண்ணிடம் கரெக்டாக அவள் இருக்கிற இடத்தை கர்த்தர் அவனுக்கு காண்பித்து அவள் தண்ணி எடுக்க நேரத்தில் அங்கே கொண்டு வந்து அவளை பார்ப்பதற்கும் அவள் பேசுவதற்கும் அங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். நேர் வழியாக நடத்தினார், வேறு வழியை போல. ஸ்தோத்திரம். அன்றைக்கு சாஸ்திரிகள், இயேசு கிழக்கத்திய சாஸ்திரிகள் இயேசு பார்க்க வந்தார்கள். வான் நட்சத்திரம் வழிநடத்தினது. திடீரென்று வான் நட்சத்திரத்தை மறந்துவிட்டு தவறான பிரகாரமாக ஏரோது அரண்மனைக்கு செல்லுகிறார்கள். அங்கே போய் விசாரிக்கிற பொழுது ஏரோ திகைக்கிறான். எனக்கு விரோதம் ராஜா பிறந்து எங்கே பிறந்திருக்கார், எல்லாரும் கூப்பிடுறான். குறிப்பிட்ட இடத்த இயேசு பிறக்கான்னு சொன்ன உடனே சொல்கிறான், ஏரோ சொல்கிறான், சாஸ்திரிகளைப்பா நீங்கள் போய் இயேசு தரிசித்து எனக்கு சொல்லுங்கள், நானும் அவர் போய் தரிசிக்கிறேன்னு சொல்லி தந்திரமாக பேசி அவளை அனுப்புகிறார். ஆனாலும் சாஸ்திரி மீண்டுமாக நட்சத்திரம் வழி நடத்தி கர்த்தரை பணிந்து கொண்டு பிற்பாடு தேவன் எச்சரிக்கப்பட்டு வேறுபடியாக சாஸ்திரம் கடந்து போனார்கள். பிரியமானவர்களே, சில நேரங்களில் தவறான நடக்கக்கூடும். தவறான நடக்கிறப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை திருப்பி ஃபார் எக்ஸாம்பிள் ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே. இந்த ஆண்டு முழுவதும் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே. இதை நடுமல் என்று பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதில் கேட்கும். நீங்கள் நடந்து போனீங்களே, இப்படி விலகாதபடிக்கு இப்படி தான் போகணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லி கொண்டு வழி நடத்தி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தெய்வ சமூகத்தில் இருக்கிற பொழுது கர்த்தர் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொள்ளையடிப்பதற்கு பலக்காய் கர்த்தர் உண்டு பண்ணுவார். சத்துருக்கள் பிசாசு கிரிகள் எல்லாம் கையில் ஒப்பு கொடுத்து பிசாசு ஜெயம் எடுப்பது ஆண்டு இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு நாள் இந்த வருஷம் முழுவதும் டிசம்பர் 29 வரை கர்த்தர் உன்னை நேரு வழி நடத்தி 2 நாளுக்கு பிற்பாடு ஆசீர்வாத புதிய ஆண்டு கர்த்தர் உன்னை வழி நடத்த போகிறார். அன்றைக்கு சாஸ்திரிகளுக்கு வழி காட்டுவதற்கு நட்சத்திரம் கடந்து போன பொழுது என் ஆண்டவராக இயேசு நீதியின் சூரியனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை வழி நடத்துவது கர்த்தர் கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நேர்வழி நடத்திங்க ஐயா, எந்த விதத்திலும் உலகத்தின் மொத்த விஷயம் தெரியாதபடிக்கு ஒவ்வொரு நாள் உம்முடைய பாதி நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எதுவும் சொல்ல பிரகாரம் 23ஆம் சங்கீதம், கர்த்தன் மேய்ப்பராயிருக்கும் தாட்சியை இந்த ஆண்டு முழு ஆண்டு இயேசு கிறிஸ்து நேர்வழி நடத்தி வந்திருக்காரு. கர்த்தர் உனக்கு மேய்ப்பராக இருந்திருக்காரு. ஒருபோதும் நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஆண்டு தோத்திரம் பண்ண நேரம், துதி செலுத்துகிற நேரம், நன்றி செலுத்துகிற நேரம். அது மாத்திரமல்ல, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமன் தண்ணிகள் கண்டு என்னை கொண்டு போய் விடுக. இந்த ஆண்டு முழுவதும் வாழ்க்கையில் செழிப்பு தான். மகா வறட்சியான காலங்கள் வற்றாது நீரூட்டு பண்ணி இருந்திருக்கிற வற்ற நீரூட்டு தான் அன்றைக்கி வறட்சி கத்த ஒருபவனை அனுமதிக்கலை. அவர் புல்லு இடங்கள் மேய்த்து அம்மன் தண்ணியில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒவ்வொரு நாள் என் ஆண்டவர் இயேசுவே என்னை தேற்றினீங்க ஐயா. நான் தேற்றி என் உள்ளம் தோய்வடைந்த பொழுது, உள்ளம் கலைக்கமடைந்த பொழுது, நான் கண்ணீர் விட்டு அழுத பொழுது, போராட்டம் இருந்த பொழுது, ஆண்டவரே என்னை தேற்றினீங்க ஐயா. உண்மை போல் தேற்றுவதற்கு என் தாய் தகப்பனை காட்டிலும் உடம்பை சகோதரருக்கு ஆண்டவர் இயேசுப்பா நீ என்னை தேய்த்திருக்கிறீங்க, நீ தேய்த்திருக்கிறீங்க ஐயா, நீ தேய்த்திருக்கிறீங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம், இயேசுவின் நாமத்தை நிமித்தம், தகப்பனின் நாமத்தை நிமித்தம் தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்தி வந்தீர் ஐயா. என்னை நேரு வழியாக நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது யாத்திராகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகம் 18:10, உங்களை எகிப்தியன் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து
எகிப்துடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியன் கை கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, வாழ்க்கையில் கஷ்டம், கண்ணீர் உணவாயிற்று. எல்லாம் அடிமைத்தனமான வாழ்க்கை, அடிமைத்தனமான வாழ்க்கை, அடிமைத்தனமான வாழ்க்கை. வாழ்க்கை சிரிப்பு என்பதே கிடையாது. கண்ணீர் உணவாயிற்று, அவமானம் தான். நல்ல உணவு கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, நல்ல கல்வி கிடையாது, உண்மை இல்லை 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 தான். அப்படிப்பட்ட மக்களை தேவனாய் கர்த்தர் எகிப்தின் கையிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுவித்தார். 10 அற்புதங்களை செய்து, ஒன்று அல்ல 2, 10 அற்புதங்களை எகிப்து தேசத்திலே செய்து, வல்லமையான காரியங்களை செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அற்புதமாக ஜனங்களை விடுவித்த கர்த்தர். இன்றைக்கு அதே போல எந்த காரியத்தை அடிமைப்பட்டு கிடந்தனே, யாருக்கு அடிமையாக இருந்த, எந்த பிரச்சனைக்கு அடிமையாக இருந்த, அடிமையான காரியம் நினைத்து பார்க்க வேண்டும். உன்னை அடிமைப்படுத்துகிற பிரச்சனைகள், நீ உனக்கு வாழ்வே கிடையாது, வாழ்வே கிடையாது நினைத்த நாட்கள் ஏராளம் உண்டு. வியாதி வந்தபோது வியாதியிலே தவித்து தவித்து வியாதியில் மாண்டு போயிருந்தார். வியாதியை உன்னை விடுவிக்கவே முடியாது. ஐயோ, இந்த வியாதி யார் என்னை விடுவிக்க முடியும்? வியாதி யார் எனக்கு சுகம் கொடுக்க முடியும்? அன்புக்குரிய யார் எனக்கு சுகம் கொடுக்க முடியும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எகிப்துடைய கையில் கீழே இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பல்லாத வியாதி கர்த்தரை விடுவித்திருக்கிறார். உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, உட்காந்து கர்த்தருக்கு மகிமைப்படுத்துறையே, வியாதி நானே விடுவித்திருக்கிறாரே, விடுவித்த கர்த்தரை நீ ஸ்தோத்திரம் பண்ணு. நீ ஸ்தோத்திரம் பண்ண நேரம், துதிக்க நேரம். பிசாசு மேற்கொள்ள முடியாது. எகிப்தின் பின்னால் தொடர்ந்து வந்தாலும் கூட எகிப்தின் ஜனதி இராணுவத்தை செங்கடலை கர்த்தர் அமிழ்த்து போட்டு போர். இனி உன்னை எகிப்தின் பின் தொடர முடியாது. எகிப்து அடிமைத்தன பின் தொடர முடியாது. எகிப்தை மேற்கொள்ள முடியாது. அன்புக்குரியவர்களே, பார்வன் மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கர்த்தர் உன்னை கரங்களை பிடித்திருக்கிறார். உன்னை உள்ள கரங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் கையிலிருந்து. அதான் எகிப்து கையின் கீழிருந்த ஜனதை விடுவித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய கரத்தில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறபடினால பிரியமானவர்களே, உன்னை ஒருவரும் சத்துரு மேற்கொள்ள முடியவே முடியாது. 4வது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் புசித்து திருப்தி அடைந்திருக்கேன். இந்த நாளில் நல்லா சாப்பிட்டு உபவாசம் எடுக்கிறோம், ரைட், நான் சொன்னது காத்திருக்கிறோம். பைபிள் பிரகாரம் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனை கர்த்தர் கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அன்புக்குரியவர்களே, உலகத்தை எவ்வளோ இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு போல் இடம் உலகத்தில் வேறு எந்த கிடையாது. அமெரிக்கா சொல்லுவாங்க, லண்டன் சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியா எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய இந்தியாவில் தமிழ்நாடு இப்போ நல்ல தேசம் உலகத்தை பார்க்க முடியவே முடியாது. நல்ல அன்புள்ள மக்கள், அன்புள்ள ஜனங்கள், நல்ல அரசாங்கம், நல்ல தேசம், நல்ல இடம், நல்ல தண்ணீர். யோசிக்கணும், நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் தேவனை கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஆண்டவரே, தந்த நல்ல தேசத்திற்காய் ஸ்தோத்திரம். நீ தந்த நல்ல மக்களுக்காய் ஸ்தோத்திரம். நீ தந்த இடத்திற்காய் ஸ்தோத்திரம். நீ வாடகை வீட்டில் இருக்கலாம், அந்த வாடகை வீட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டு இயேசு உன் சொந்த வீட்டை கத்த கொடுப்பா. தீர்க்கத்தை அடுத்த வருஷத்தில் செய்திக்கு அன்பான தேவ, நீ வாடகை வீட்டில் அடுத்த வருஷம் சொந்த வீட்டில் இருப்பாய் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதான் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் பாராட்டின அளவிட்ட நன்மைகள் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம ஸ்தோத்திரம் நேரம் வந்திருக்கிறது. முதல்ல சொன்னேன், சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேர்வழி நடத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எகிப்தின் பார்வோன் கைக்கு விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல தேசத்திற்காக ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 66 சங்கீதம் 20 என் ஜபத்தை தள்ளாமலும் தம் கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. என் ஜபத்தை தள்ளாமலும். இந்த வருஷத்து எவ்வளோ ஜபம் பண்ணியிருப்பேன். ஜபத்தை கவுண்ட் பண்ணி பாருங்களேன். எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜபம் இருக்கும், கோடிக்கணக்கான ஜபம் இருக்கும். அது வருத்தத்தை ஜபம், நெருக்கத்தை ஜபம், கண்ணீரை ஜபம், அவமான ஜபம், ஏகப்பட்ட ஜபம். என் ஜபத்தை தள்ளாமலும் தம் கிருபை என்னை விட்டு விலக்காமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? என் கிருபை கதை விலக்காமல், என் ஜபத்தை தள்ளாமல், கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்தீங்களா ஐயா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, 65:2 ஜபத்தை கேட்கிறவரும் மாம்சத்தில் ஓடி வருவார். ஜபத்தை கேட்கிறவரே, நீங்கள் ஜபத்தை கேட்டீங்க ஐயா. இந்த வருஷம் எண்ணில் இருக்கிறோம். வருஷம் எண்ணில் இருக்க என் ஜபத்தை தள்ளாமல், என் கிருபை விட்டு விலக்காமல் கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. பிரியமானவர்களே, 2 நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாக நடத்தி வந்த தேவனாய் கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாக நடத்தி உங்கள் தேவனாய் கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். இந்த கடைசியில் இருக்க ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் வெட்கப்படுத்தலை கர்த்தர் துதிக்க நேரம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபையை நாட்கள், இந்த கிருபையை நேரம், ஸ்தோத்திரிக்க நேரம், துதிக்கிற நேரம், நன்றி செலுத்த நேரம். ஆகவே தெய்வ சம்பத்தை கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமையான காத்து செய்திருக்கிறீங்க ஐயா. அதற்காக நன்றி. செய்திருக்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் ஆஸ்வதியும். இவர்கள் உபவாசத்தோடு ஒரு புதிய பரிவை கர்த்தர் உதவி செய்வார். ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு விசேஷமான அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பார். விஷ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பேரொழியாய் இயேசு பாலன்
உள்ளத்திலும் எங்கள் உள்ளத்திலும் உம்மைத்தானே நாங்கள் நேசிக்கின்றோம். இருளிக்கும் பேரொளியாய் இயேசு பாலன் வந்துதித்தார். இவ்வுலகின் பாவம் போக்க இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இருளிக்கும் பேரொளியாய் இயேசு பாலன் வந்துதித்தார். இவ்வுலகின் பாவம் போக்க இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எங்கள் விலாசம் பாஸ்டர் டி ஜேசுகுமார், நம்பர் 719B, மாப்போசி தெரு, பெரியார் நகர், சென்னை 60039. மொபைல் நம்பர் 9448735565.